வேற போட்டணும்டா தெரிஞ்சு நான் கட் பண்ணி போட்டணும். ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட பப்ளு பேசுகிறேன். சொல்ல எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி குட். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட் வீக்கோட சிவகங்கை பார்ட் 1ஓட இது வந்து பார்ட் 2. ஸோ இது வந்து பார்ட் 2ஓட எண்ட் ஆகிடும். இந்த விளாக் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நம்ம எடிட் பண்ணல, இந்த வாட்டி நம்ம ஃப்ரெண்டு எடிட் பண்ணியா. நம்ம ஃப்ரெண்டோட ஐடியா வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். எடிட் எப்படி இருக்குதுன்ட்டு அவனுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பயங்கர மீம்ஸு, பயங்கர ஃபன்னு. கண்டிப்பாக இந்த விளாகை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தே பார்க்கணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் பழைய வீடியோ லைக் பார்ட் 1 யாரோ பார்க்கலன்னு கவலைப்படாதீங்க. லைக் என்னோடய சேனலில் போயிட்டு இதுக்கு பிஃபோர் வீடியோவே இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ஜாஸ்தி வளர்ற பார்ட் 1 இருக்கும். ஸோ அதை பாருங்கள். ஆலில் போட்டுங்க பெல் ஐக்கானே. ஸோ உங்களுக்கு வந்து நான் எப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இங்கே ஏறுறதே கஷ்டமாகுது. நம்மளோட தோஸ்துங்க வந்து ஃபுல் ஃபன் பண்ணிக்கிறாங்க. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்கள் ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. சாக்லேட் பிடிக்கினே. ஐயோ இதுயோ ஏறுத்தியாலு அப்பா சாமி. ஐயோ கைஸ், இது பயங்கரமாக டேஞ்சரஸ் ஆகுது. நீங்கள் வந்தீங்கன்னா பேக் மட்டும் எத்தனை வந்துடாதீங்க. நம்ம தலைவன் செக்கிங் பண்ணுறான். யாருன்னா ஜெய் அனுமான். இங்கிலீஷ்காரனுக்கு ஒரு வேலையே இருக்குடா. வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் வருது. கைஸ், இன்னும் ரீச் ஆகல. ஓரளவுக்கு ரீச் ஆகிக்கிறோம். தொங்க போட்டுச்சு நாக்கு. என்னால முடியலடா. இங்கே ஏதோ ஸ்பாட்க்கு வந்துக்கிறோம். என்னது ஒர்க் ஆகுதா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஒர்க் ஆகுதா? ஐயோ கை காமி. பாய். ஐயோ உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துச்சு. நாக்கு தான் தள்ளுது. அங்கே வந்துக்கிறோம். அங்கே இருக்குது பாருங்க, அது வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு கோயிலுக்கு நந்தி மாடுது உக்காந்துங்கிறது. ஆனால் அதுக்கும் மேலே இருக்குதான்னு எனக்கு தெரியல. பேக்கு அதெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனையோ வராதிங்க. பேக் ஐட்டம்ஸு ப்ளஸ் ஏதோ சாக்லேட் சாப்பிட்ற ஐட்டம்னால எத்தனையோ வராதிங்க. பொருந்து ஆயிடுது சம்பவம் பண்ணிடுது. ஐயோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறவங்க வாங்கோ, இல்லை வராதிங்கோ. திருப்பதியே ஏறிடலாம். இது ஏறதுக்காவது ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குது, டேஞ்சரஸான இடம். உஷாராக வரணும். லைக் உமன்ஸ் வரலாம், லைக் முடியாதுங்க கண்டிப்பாக வராதிங்க. லைக் ஹார்ட் பேஷண்ட்ஸ் அவங்களால ஆகாது. ஸோ ஹெல்த் இஷ்யூ ஆகுறவங்க வரவே வராதிங்க. லைக் குட் ஹெல்த்தோடு இருந்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா வரலாம். ஓகேங்களா? என்னடா லுக்கு போடா. ஆய் அல்றீண்ணா. ஐயோ கைஸ், மேலே வந்து நந்திக்குது. ஏறதுக்கு ஆகாது. ஸ்டெப்ஸ் பாருங்களேன், லைட்டாக செதுக்கி வச்சுக்கிறாங்க. அதில் தான் நம்ம மேலே போய்ட்டு ஒரு செல்ஃபி பிடிச்சிக்கணும். அதில் ஐயோ அப்பா, என்ன இது ஒரு ஸ்டெப்ஸா? சிங்கத்துல ஒரு வியூ பாயிண்ட். நம்ம பாய்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ஓ இது தான் இதோட எண்டு. ஹாய் காமி. ஓகே கைஸ், கோகுலோ ராகேஷ் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்துக்கிறாங்க. இதோ வியூ பாயிண்ட்டு அவ்வளோதான். இது தான் இதோட எண்டு. நான் பாருங்களேன் வியூ. ஐயோ இதோ நந்தி. ஐயோ அப்பா சாமி, பயங்கரமான வியூ கைஸ். இது வந்து நிஜமாலே கைஸ் இங்கே பாருங்களேன். தர்ஷன் பாவம் கஷ்டப்பட்டுங்கிறா. உன்னால ஏறதுக்கு ஆகலன்னு விடுவா. ஏறி வா ஏறலாம். நந்தி ஹில்ஸ்க்கு நான் பெருசு ப்ரோ. இது நந்தி ஹில்ஸ் வரையும் வண்டியில், இது ஃபுல் ட்ரக்கிங் அட்வென்ச்சர். இது என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்கே வந்து வீடியோ கால் பேசிங்கிறாப்பா. யார்ப்பா இவ?
கைஸ் இதுதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் வியூ பாயிண்ட்டு. இது ஒரு கோயில், ஒரு கடை, அது ஒரு கற்பூர பத்தைக்கிறது, இது ஒரு கோயில். இதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? பாருங்களேன், கடை வச்சுக்கிறதே நம்ம பசிக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு தான். இவங்களே சாப்பிட்டா நம்ம என்னத்தான் சாப்பிட்றது? ஃபுல் சைக் ஆகிட்டுக்கிறோம், ஃபுல் சிஸ் ஆகிட்டுக்கிறோம். பட் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ்னால் ரொம்ப டேஞ்சரஸ். உஷாராக வரணும். இங்கே ஒரு கோயில், நான் அப்படியே காமிக்கிறேன். இங்கே ஒரு கோயில் இருக்குது, அது ஒரு கோயில். வியூ பாயிண்ட் தான் இது. சொல்ல போனால் வியூ பாயிண்ட்டு ப்ளஸ் கோயில். அங்கெல்லாம் போகிறோம். அது பேக் சைடு வேறு நினைக்கிறேன். நம்ம இப்படியே போயிடலாம் வந்த வழியில். ஏன்னா வண்டிக்கு நம்ம அந்த பக்கத்தான் நிற்க வச்சுக்கிறோம். கைஸ் இப்போ தான் பேல்பூரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். இருக்கிறது மேலே இந்த டாப்பில் ஒரே ஒரு கடை தான். நான் சொல்கிற தண்ணி பாட்டில் ரேட்டு கேட்டு ஷாக் ஆகிடாதீங்க. நாங்களே காலி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு தான் இங்கே வாங்கினோம். 2 தண்ணி பாட்டில் வாங்கினோம். 1 லிட்டர் தண்ணி பாட்டில் வந்து 50 ருபீஸா. 2 லிட்டர் வாங்கினோம், 100 ருபீஸ் கொடுத்து வாங்கினோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வர மாதிரி இருந்தீங்கன்னா கீழே எல்லாம் வாங்கிக்கின்னு வந்துடுவோம். ஓகேங்களா? நம்ம அந்த ஸ்பாட்டுக்கிட்ட போயிட்டு எங்கே சொல்லுங்கள், அந்த வியூ பாயிண்ட், அந்த கற்பூர லோகத்தை அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் எப்போ இறங்குறோம். இப்போ டைம் என்னென்னா 10:57. நம்ம இங்கே வந்து ரீச் ஆகி ஒரு 20 மினிட்ஸ் ஆகிக்குமா? 10:30க்கு ரீச் ஆகிக்குவோம். 10:30 ரீச் ஆகி சாப்பிட்டுருந்தோம். கை கூட தூக்குறதுக்காக நம்ம காலெல்லாம் கிட்டார் வாசிக்குது. அந்த மாதிரி வாசிக்குதுன்னா அந்த மாதிரி கிட்டார் வாசிக்குது. ஸோ அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தண்ணி காணாமல் ரைட் சைடு அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. என்னடா டிக்கெட் கைஸ் நம்ம வந்து வந்துட்டோம். இங்கே வந்து தூங்குறாங்க, அங்கே போய் தூங்குறாங்க. ஐயோ, என்னை ஒண்டி யாரும் வீடியோவே பிடிக்க மாட்டேன்னுங்கிறாங்கப்பா. இதுக்கு தான் எனக்கு பிடிக்க மாட்டேன்னுக்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நெக்ஸ்ட்டு ஒரு கேமராமேன் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுதான் வெல்க்கு பற்ற வைக்கிறது. அப்புறம் இது வந்து எந்த கோயில்னால் சிவகங்கை. ஸோ பேர்லேயே வந்து சிவன் இருக்குது. அவங்க கோயில் உள்ளே போயிட்டு வந்தோம். கோயில் உள்ளே வந்து வீடியோ பிடிக்கக்கூடாது. உள்ளே வந்து ஒரு லிங்கம் இருக்குது. லிங்கம் சுற்றி ஃபுல் வெல்க்கு வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. பட் கோயில் அவ்வளோ பெருசாலாம் இல்லை தானே? கோயில் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. பட் சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. வியூவோ இந்த வெல்க் பார்த்து வைக்கிறதெல்லாம் பயங்கர பெருசாகுது. அங்கே இருக்குது பாருங்க. நம்ம அப்படியே போய் நம்ம பாய்ஸ் அங்கே ஃபன் பண்ணிங்கிறாங்க. கைஸ் நம்ம அது வரும்போது பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ கிட்ட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே பாருங்களேன், 0.5 1x வச்சுக்கிற. ஆனாலும் எவ்வளோ குட்டியாகுது. 0.5x வச்சா எவ்வளோ இதாகுது. 1x வச்சா அவ்வளோ குட்டியாகுது. இங்கே பாருங்களேன், வாக்கிங் பண்ணுறதுல ஆகுது. பாலாஜி புது ஃபோனு ஆயிடுது சர்வீஸ். அப்போ எறும்பு பாருங்கிறாங்க. கூகுள் மேப் சேட்டலைட் ஓகே காய்ஸ், இப்போ வந்து இங்கே நம்ம லீவ் பண்ண போகிறோம். உடவாதான் சொல்ல லீவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து டைம் வந்து 11:14. ஸோ அகெயின் கெட்டிங் டவுன். How do I tell you? லைக் எங்கன்னா ஃபன் இருந்துச்சுன்னா மட்டும் வீடியோ பிடிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் என்டர்டெயின் பண்ணணும். லைக் போர் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வரும்போது நம்ம என்னென்ன பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடுவோம். ஈஸியெல்லாம் இல்லை, இன்னும் கஷ்டமாக தாக்குவோம். எங்கே கீழே விழுந்துருவோம்ன்ட்டு வியூ பிடிக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு மேலே தான் நம்ம மேலே அந்த 2 கற்பூர பற்ற வைக்கிறது. இது மேலே எவ்வளோ ஹைட்டில் இருக்குது வியூ பாருங்க. கீழே உந்தோன்னு வையே ஒரு பேர் பார்த்து கூட தேராது போல. அங்கே இறங்கிங்கிறாங்க. కావాలంటే
நம்ம பாய்ஸ் இது ஒரு ஐடியா சொல்லி நிறுத்துக்கலடா அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டேன் போடுறா. சரி தர்ஷன் எங்கடா? ஐயா வாலா வந்தா தாங்காதா. கைஸ் ஃபைனலி கீழே நம்ம இறங்கி வந்துட்டோம். சரியான ஒரு சம்பவம் என்னதுன்னா தர்ஷன் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பாருங்களா பஞ்சர் ஆயிடுச்சு. ஆணி குத்திருக்குது. இந்த வண்டியை தள்ளுறதுக்கு கூட ஆவறதுல பையன் ஓனர் அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறா. ఏమో చేసిండారు మా నా గాడినా ఆని పుట్టుకొస్తుంది ఏమో అంతా. என்ன ப்ரோ கதை இப்போ எப்படி போறது? நீங்களே எல்லாம் பிளான் போட்டுக்கிறீங்களே. ஐய் கோகுல் டோ பண்றடா. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ டைம் வந்து 12:34. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்துச்சு ஒரு அட்வென்ச்சர் வந்து. பட் ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. ஸோ சேஃபாக வரணும். லைக் தண்ணி இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. என்னன்னா நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு லைக் ஹார்ட் பேஷண்ட்ஸோ லைக் ஹெல்த் இஷ்யூஸ்டெல்லாம் வரவே வராதிங்க. ரொம்ப டேஞ்சர். எப்படிடா இருந்துச்சு? ஒர்த்து இல்லையா? ஏன் தெம்பு இன்ச்சுனா வாங்கோ, இல்லைனா வராதிங்க. ஆனால் வண்டி கொஞ்சம் பார்க்கிங்களா, அதுதான் ஒரு கஷ்டம். ஒரு பஞ்சர் ஆயிடுச்சு. சரி வாங்க அப்படியே பஞ்சர் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் அங்கே போய் கண்டென்ட் பண்ணுறேன். வாங்க. இந்த வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த சைடில் போகணும், ரைட் சைடில். நம்ம வந்து லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு ஒரு 5 to 10 kilometers ஒரு பஞ்சர் ஷாப் தான். பஞ்சர் ஷாப் வந்து ஸ்லோவாக ஓட்டிடும், 20 ஸ்பீடில் ஓட்டிட்டு போயிட்டு வில்லேஜ் சைடு ஃபுல் லெஃப்ட் சைடு. லைக் எப்படின்னா தாவன்கிரி ரோடு, இது தாவன்கிரிக்கு 220 kilometers சம்திங். ஸோ அந்த ரோட்டில் நம்ம போயின்னு இருக்கோம். எங்கே பஞ்சர் ஷாப் இருக்காங்க பார்க்கலாம் சார். அப்படியே பஞ்சர் ஷாப்பில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ் ஃபைனலி ஒரு பஞ்சர் ஷாப் வந்துட்டோம். ஸோ எங்கன்னா ஜேகே டயர்ஸ் அப்போல வந்துட்டு சீட் கிடக்கிட்டேன். வெறும் லைக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒண்டி கழட்டி மாட்டுறதுக்கு ஒண்டி 350 பஞ்சர் செப்பரேட்டாக. ஒரு 10 kilometers நம்ம ஒரு 20 ஸ்பீட்லேயே வந்தோம். ஒரு 10 kilometers ஒரு 5 to 8 kilometers அப்படியே வந்தோம். ஒரு ஹைவேக்கு ரீச் ஆனோம். ஒரு ஹைவேக்கு வந்துட்டு இப்போ தான் இப்படி வெயிட் பண்ணிங்கிறாங்க. வேணாம்டா 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 வேணாம்டா. ஓகே கைஸ் ஃபைனலி நம்ம வண்டியில் பஞ்சரெல்லாம் போட்டுன்னு முச்சாச்சு. ரொம்ப பசிக்குது. பார்த்தாலுமே சாப்பிடவே இல்லை பாய்ஸ் யாருமே. ஸோ இப்போ வந்து இங்கத்துலேருந்து நம்ம வீடு வந்து ஒரு 55 kilometers இருக்கும். ஸோ அது போகிற வழியில் யஸ்வந்த்புரம் கிட்ட பீனா பேசுறதுலேருந்து ஒரு இடம். ஸோ அங்கே வந்து எங்கள் சித்தி வீடு இருக்குது. ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் 12 o'clock வந்து. ஸோ இப்போ நம்ம அங்கே போகிறோம். நம்ம போகிற வழி அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கிட்ட போயிட்டு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அப்படியே இப்போ வண்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்து எங்கள் சித்தி வீட்டில் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ சித்தி வீட்டுக்கிட்ட இல்லை, சித்தி அவங்க கடை கிட்ட மார்க்கெட்டில். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பாய்ஸ் ஒருத்தர் டியூக் 250 ஃபுல் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காங்க. அப்படியே யூட்டன் வச்சுக்கன்னு வராங்க. அவங்க வந்துட்டு பிறகு வீட்டுக்கிட்ட போய் சாப்பிட்டு ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. சித்தி வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைக்கும். நம்ம சாப்பிட்டு கிஃப்ட்டு ஆயிடுச்சு, ரெஸ்டெல்லாம் எடுத்தோம். ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதா. ஸோ நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு அப்படியே விலாகை எண்ட் பண்ணிவிடுவேன். வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நடுவில் எதனா ஒரு ஃபன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். என்ன ஒரு டிராஃபிக் ஜாம், பயங்கரமான டிராஃபிக் ஜாம். வேக்காடு அவ்வளோதான், பயங்கரமான
ஃபைனலி நம்ம வந்து நம்ம ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ என்ன டைம்னா 4:50. ஸோ அந்த பீனியாலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 34 மினிட்ஸ் ஆச்சு. கால்குலேட் பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நான் சொன்ன விஷயம் எல்லாமே மறக்காமல் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்கன்னா அதெல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துனே இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். எப்பவுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, அப்படியே வீட்டுக்கு ஒருத்தர் அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா ஃபுல் தூக்கம், ஏன்னா அந்த ஏரி இந்த அவ்வளோ டயர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வாங்க என் பண்ணலாம். பாய். அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்துங்கண்ணே. அப்படியா? போடா.